நாளிலேயும் நாம் இவ்விதமாக இணைவதற்கு கிருபை தருவதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஸோ இந்த கடந்த வாரத்திலே நாம் பார்த்த அந்த காரியம் 5S அப்படின்னு சொல்றது. சங்கீதம் 63வது அதிகாரத்தை மையமாக வைத்து நாம் கற்றுக்கொள்ள முயற்சி செய்தோம். இந்த 5S அல்லது இந்த யூனிட், இந்த லெசன், இந்த ஒரு பர்டிகுலர் லேர்னிங் நமக்கு இந்த ட்ரைனிங் செஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இட் இஸ் சோ, அது அப்படிதான். ஆக்சுவலா இது இட் இஸ் லைக் ஹிஞ்சஸ். ஒரு டோர் போடணும்னா நமக்கு 3 அல்லது 4 ஹிஞ்சஸ் இருக்கும் இல்ல. அந்த ஹிஞ்சஸ் தான் ரொம்ப முக்கியமானது. அது சரியா அதை ஸ்க்ரூ பண்ணி, அது சரியான ஹிஞ்சஸ் சரியானபடி அதை ஃபிக்ஸ் பண்ணி அதுல நம்ம டோரை மாட்டலைன்னா அதுல ஒண்ணு கூட மேபி 5 ஹிஞ்சஸ்ன்னு நம்ம வச்சுக்கலாம். அது சரியா நம்ம கிராஸ் பண்ணலைன்னா, ஆர் இஃப் திஸ் இஸ் நாட் ஃபிக்ஸ்ட் ப்ராப்பர்லி, then the door will be ineffective or it cannot be used as a door. So I think this is very very important. அதனால இன்னைக்கு நம்ம இதிலே தான் dwell பண்ண போறோம். Not me talking, instead you will be talking and asking and interacting. இதுக்கு முன்னாடி I think in 2 particular points I gave 2 assignments. அது கூட அவ்வளவு பரவாயில்ல. ஆக்சுவலா அது நீங்க செய்யாம இருந்திருந்தா கூட, அல்லது அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நீங்க ரொம்ப திங்க் பண்ணாம இருந்திருந்தா கூட, திங்க் பண்ணிருந்தீங்கன்னா இங்க வர்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். இட்ஸ் ஓகே. பட் இந்த பாயிண்ட்ல திங்க் பண்ணி அந்த 2 அசைன்மெண்ட்டுடைய காரியங்கள், அந்த யூனிட்டுடைய காரியங்கள் எல்லாத்தையும் இதுல ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் மாதிரி கொண்டு வராம நம்ம ப்ரொசீட் பண்றது, I don't think that it will be fruitful. The whole idea of this, or the whole purpose of this training may not work out actually. That's what I very strongly feel. நீங்களே அதை தெரிஞ்சுக்குவீங்க அப்புறமா நீங்க. ஸோ யாரோ ஒருத்தர் பிரீஃப் பண்ண முடியுமா இந்த 5S-ஐயும்? So that last time வராதவங்களுக்கும் just ரொம்ப elaborate-ஆ இல்ல, ஒரு brief-ஆ. So I would like anyone among you to briefly explain, maybe based on 63, Psalm 63, அது ரொம்ப அதனுடைய காரியத்தை வச்சு, அப்படி இல்லைன்னா இல்ல இண்டிபெண்டா. So it's for you to talk. இதுவரைக்கும் நம்ம பார்த்ததையும் லைட்டா சொல்லிடுறேன். We were looking into the sovereignty of God as the sum of his missions. Sovereignty of God அப்படின்னா அவர்தான் எல்லாவற்றையும் செய்கிறவர். ஒரு நிகழ்வுகளும் விடாதபடிக்கு எல்லா நிகழ்வுகளுக்கும் அதிகார கர்த்தாவாக இருப்பது அவர். He is sovereign over each and every incident or each and everything, right from the creation முன்னாலே அவர்தான் creationல இருந்து, and he is sovereignly doing everything and sovereignly taking everything towards one particular focal point of consummation or final thing. So he is ultimately sovereign அப்படிங்கறத பார்த்தோம். He is doing everything அப்படின்னா he has a particular vision behind doing everything, or there is a very solid purpose, and that is to exalt his glory, to show his glory, or
to glorify himself. அது நம்ம பார்த்தோம். மூணாவது யூனிட் வந்து மேன்ஸ் இதே மாதிரி why man does whatever he does, or man's supreme need is joy, and that joy can be fulfilled only by the glory of God, or the glorious presence of God, or the particular glory that God is exalting. அதுக்காக தான் அவர் அப்படி செய்யறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் இந்த டைனாமிக்ஸ் என்னுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அல்லது ஹியூமன் லைஃப்ல பிராக்டிக்கலா எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கறத தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கு தான் இந்த 5S. This is like a channel, or this is like a pipeline that connects the glory of God or God with man or man's heart. Man அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியமா தேவை man's heart. ரெண்டையும் இணைக்கக்கூடிய காரியம் தான் இந்த 5S சொல்லி அந்த based on 63 பார்த்தோம். So okay, yeah, now over to you. Okay, uncle, thanks. Psalm 63 base, on the basis la nama last week we looked into this 5S. So David life lande and whatever he conveyed in that psalm, the base panni da nama in the 5S discuss pannom. I think the first is seeking வந்து David இது வந்து வனாந்தரத்துல the wilderness when he is going, அப்சலோம்னால துரத்தப்பட்டவன் வந்து வனாந்தரத்துல போயிட்டு இருக்கும்போது, in that situation where you don't have good food, good shelter, good தண்ணி இல்லாம அந்த மாதிரி ஒரு வனாந்தரம் wilderness பிளேஸ்ல கூட he doesn't எப்படின்னா he doesn't thirst or long for the earthly things, but அந்த இடத்துல அவன் தேடுறது என்னதுன்னா Lord, and the first வசனம் சொல்லுது, my soul thirsts for you and my flesh longs for you. Where generally in the desert places where we don't get water and the heat we only thirst for water, but அந்த மாதிரி situationல கூட he is seeking God. And நாங்க தெரியுது the priority in his life or the joy that he wants is he is finding by seeking God in any circumstance. அவனுடைய சூழ்நிலைமைகள் வந்து மேபி ஒரு கிங்கா இருக்கும்போதும் சரி, கிங்கா இல்லாம அவன் வில்டர்னஸ்ல இருக்கும்போது கூட we can see that David is seeking God in all circumstances, which gives us an indication that is a source of joy in சொல்லிட்டு அந்த first daysல. Second one வந்து seeing God, அதான் second verseல நம்ம பார்க்கிறோம். To see your power and glory, he longs to see God's power and glory. அந்த மாதிரி ஒரு sits around him மத்த ஜனங்களோடு அந்த மாதிரி இருக்கும்போது கூட, but he wants to see God's glory and power and experience it, and the joy அவனுக்கு கிடைக்கும், டேவிடுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு he's here. Third வந்து again third verse in Psalm 63, your loving kindness is better than life. ஜீவனை பார்க்கலும் உடைய தயவு மேலான்னு சொன்னபடி he enjoys that, or he's already அதுலயே நமக்கு தெரியுது than his life he says your grace and you are important for me அப்படின்னு சொல்லிட்டு. So we can see the saver, how he savors God, and அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அங்க பார்க்க முடியுது. Then again fifth verseல பார்க்கிறோம், my soul shall be satisfied as with marrow and fatness. நம்ம செலிப்ரேட் பண்றது போல when we are happy or when we have some occasion to celebrate, how we best food எல்லாம் வச்சு நம்ம செலிப்ரேட் பண்றது போல அந்த அதுக்கு ஈக்குவல் ஆர் more than that he says I am satisfied by you and I need that satisfaction at all situation. எந்த மாதிரி circumstances இருந்தாலும் I want you to satisfy me அப்படின்னு சொல்லிட்டு
he is longing, and then showing. அது வந்து நம்ம லாஸ்ட் வேர்ஸ்ல பார்த்தோம். as வந்து Israel kings, then when they defeat other kings, they have to follow. நம்ம இப்போ David, if he goes and captures other kings, வந்து they will have to follow, or they know this God and they have to worship this God. So David வந்து அங்கேயும் வந்து இந்த God வந்து he is showing to others about this God. And அதே போல our lifeல when we worship God, the learning நமக்கு வந்து டேவிட போல, this is how the glory of God translates to our joy when we seek him than anything in this world, and when we long to see his glory and power, when we really savor his grace and his love and his faithfulness. அப்புறமா வந்து இது இந்த blessingsனால, இந்த godly or the godly blessingsனால when we are satisfied, that becomes our joy. And அது நம்மள்ட்ட ரிஃப்ளெக்ட் ஆகும்போது the others will see that joy, and we can show that real joy and experience, and we can share it to others. Yeah, good. Thank you, Godwin. Yeah, this is what we were looking into. Seeking God. Uncle? Yes, Nambi. நான் இல்லை அங்கிள், சொல்லுங்க அங்கிள் நீங்க. Okay. So yeah. So seeking God as glorious being, or precious, as he rightly said, precious than anything else, much more precious or ultimately precious than anyone else in the earth. அப்படி அவரை தேடுதல். So he is worthy. So seeing him as glorious, seeing him as precious, அது எப்படின்னா இருதயத்தினுடைய கண்கள் திறக்கப்படணும். அது that's savoring, tasting him, taste and see that the Lord is good. So இருதயத்துல கண்கள் இருக்கிற மாதிரி இருதயத்துல நாக்கு இருக்குது, taste buds இருக்குது, அதுல taste பண்றது. Wow, what a great God. And we are satisfied in that. We are satisfied, joyful in what God is, who God is, or you know. And then showingல ரெண்டு பார்ட் உண்டு. ஒன்னு வந்து showing back to God, that இந்த நாலு ப்ராசஸ்மே, அந்த seeking God as precious, seeing, savoring, satisfied, எல்லாமே அவர் பார்த்துட்டு இருக்கிறார். It's all happening in the heart. And when all these happen, இந்த நாலுமே நடக்கும்போது you know, he is joyful, he is happy about us, or he is glorified. So that is very important. So அதனால அதன் அடிப்படையில என் கைகளினால் நான் அவரை துதிக்கிறேன், அதெல்லாம் பார்க்கணும். நாவினால் நான் துதிப்பேன். So these are the reflecting back the glory of God to him through this process by my expressions. Expressions may vary actually. So expressions of worship are, you know, varies. நான் யூஸ்வலா இது சொல்லும் போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நான் வந்து ஒரு 4-5 years பேக் என்னுடைய ஆஃபீஸ் ரூம்ல ஒரு பர்டிகுலர் வேர்ஸுடைய மீனிங்கை நான் அப்பதான் தெரிஞ்சுக்கிறேன். தெரியும் போது நமக்கு எம்பிடிசில தெரியும், the meaning is equal to glory. வசனத்திலே தேவ மகிமை இருக்கிறது அப்படின்னு சொன்னா, the glory is hidden in the meaning. When we truly understand the meaning of it, the glory is, you know, we are able to see the glory. Simultaneously நம்முடைய இருதயத்துடைய கண்களும் திறக்கப்படும். ஸோ அதை தெரிஞ்ச உடனே நான் வந்து என்னுடைய டேபிள்ல அந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த டேபிள்ல ஓங்கி பேங்க் பண்ண உடனே அந்த கம்ப்யூட்டரே ஹேங் ஆயிடுச்சு. ஸோ தட் வாஸ் த யூஷுவலா சொல்லு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே பிகம்ஸ் வர்ஷிப் when we see the glory and, you know, when we
So Sachin Tendulkar இப்போ இஸ் நாட் நவ் இன் த சீன். இவ்வளோ கிரிக்கெட் ரொம்ப ரசிகர்களுக்கு அந்த பர்டிகுலர் பர்சன் யாருன்னா அந்த தோனியான்னு சரி, அவன் வந்து சிக்ஸர் அடிக்கும் போது வாட் எவர் எக்ஸ்பிரஷன் கம்ஸ் அவுட் from the heart is first of all adoring him, and as an expression it comes out through, you know, match பார்த்துட்டு இருக்கும்போது words or jumping off from the seat or, you know, jumping or dancing or whatever it is. So okay, but இதை பேஸ் பண்ணி ஒரு கேள்வி ஒன்று கேட்டோம். அதுதான் என்னன்னா, இந்த 5 ஸ்டெப்ஸும் 5 எஸ் வந்து நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு சில டேர்ம்ஸ் அல்லது ஒரு சில இம்பார்ட்டன்டான ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் அல்லது ஸ்பிரிச்சுவல் என்ன சொல்லலாம், ஸ்பிரிச்சுவல் திங்ஸ், ஸ்பிரிச்சுவல் காரியங்கள் இது வந்து இதை ரிலேட் பண்ணலாம். இதுதான் இது, இந்த 5 இயர்ஸ்னா இதுதான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. So Godwin immediately came up with this answer. One of the things that it is worship. Yeah, it is truly worship. It's not worship. Seeking God as a precious, you know, as the most precious thing, that is a part of worship. Seeing Him glory as glorious as the supremely valuable thing, seeing, that's part of worship. Savoring, tasting, and saying, "Thy loving kindness is better than life, Lord." I mean, taste பண்ணி சொல்றது, taste பண்றது, it's worship, part of worship. And being joyful, satisfied. நினத்தையும் கொடுப்பேன் உண்டது போல என் ஆத்மா திருப்தியா இருக்கிறது ஆண்டவரே. சாட்டிஸ்பாக்சனுக்கு இன்னொரு வேர்ட் joyful. Joy is bubbling over and it is worship. And then with all these things we are showing it. இது எதுவுமே இல்லாம நம்ம வந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லும்போது that doesn't, plainly doesn't magnify God. It's devaluing God. So worshipக்கு ஒரு நல்ல டெஃபினிஷன் இருக்குது. knowing God truly and you know, glorifying Him duly, you know, அப்படின்னு சொல்லி. So worship. இப்போ எனக்கு வந்து மற்ற ஆன்சர்ஸ் வேணும். இதே மாதிரி இந்த வர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இது மாதிரி எதெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இப்போ அகெயின் the ball is on your court. So I want more people to talk. So மற்றவங்க பேசலாமா? Because this is very important. அதுல இருந்து தான் I am going to pick things up or yeah. Uncle, the presence of God, glory of God அப்படின்றது வந்துட்டு நம்ம அதுக்கு கம்பேர் பண்ண முடியுமா அப்படி? Yeah. For all presence of, yeah. For all. நான் வந்து ஜஸ்ட் மோசஸோட எக்ஸாம்பிள் வந்து யோசிச்சேன். மோசஸ் வந்து அந்த மவுண்டன் மேல போறப்போ அந்த ஒரு இன்சிடென்ட் வச்சு ஐ ஜஸ்ட் ரீகலெக்டட் வெதர் வி கேன் கம்பேர் திஸ் 5 years. So he was seeking God to go with them. Moses அவங்க பாவம் பண்ணிட்ட பிறகு but Moses wanted God's presence to go with them. He was seeking more of it. அப்படின்ற மாதிரி. Yeah, that is true. He was in அவன் இந்த 5 ப்ராசஸ்லயும் அவனுக்கு உள்ள நடந்தது அப்படின்னு சொல்லலாம். He was seeking God. But what I am asking is, maybe I am not very, you know, the formation of the question may not be very sharp, but I think the example. So it's a very classical example. Worship. This is worship. அதே மாதிரி
அதே மாதிரி நம்ம கிறிஸ்டியன் லைஃப்ல, நம்ம சர்ச் லைஃப்ல நிறைய வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்றோம்ல. வர்ஷிப் மாதிரி ரிலேட்டட் சர்ச். That is right. What you said is right. Good. அதை இன்னும் கூட கொஞ்சம் திங்க் பண்ணி அந்த மாதிரி நான் சொல்றத நான் சரியா புரியுற மாதிரி சொல்றேன்னான்னு தெரியல. அதே சொல்லலாம். ஆர் இஃப் யூ வாண்ட் மோர் வேர்ட்ஸ். Worship is a very good example. Just think about it. Maybe I'll take another example from the Bible. நீங்க சொன்ன அந்த மோசஸ் அதெல்லாம் கூட எக்ஸாம்பிள் எடுக்கலாம். அதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் தான். அது எக்ஸாம்பிள்ல இருந்து what is that particular process or what is that particular action? You can say action. Worship is an action அப்படின்னு சொல்றோம்ல. அந்த an action, a spiritual act or a spiritual act. Maybe that is a better term. இந்த 5 காரியங்களும் அந்த 5 ஸ்டெப்ஸும் சேர்ந்தா, இல்லாட்டி அதுல உள்ள மேஜர் எலிமெண்ட்ஸ் சேர்ந்தா ஒரு இந்த பர்டிகுலர் ஸ்பிரிச்சுவல் ஆக்ட் அதுக்கு வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. So quickly I want to bring before you. Please நல்லா think பண்ணுங்க. Please I would very much plead you, beg you to think and speak. If others are not speaking, then uncle, worship and prayer are different or same? Yeah, worship and prayer. அதே மாதிரி worship மாதிரி prayerம் சொல்லலாம். Yeah, seeking God from the inner heart as a precious, most precious, and seeing, savoring, satisfied, showing எல்லாமே வந்து prayerலயே நடக்குது. Exactly, right. Yeah. அதே மாதிரி வேற மற்றவங்க ஆனா அவரை உயர்த்துவது போற்றுவது அந்த மாதிரி வருங்களாங்க. எக்ஸாக்ட்லி. யா, உயர்த்துவது போற்றுவது. ஓகே. யா, குட், ரைட். போற்றுவது அப்படிங்கிறது சொல்லுங்க. Meditating the word of God, I think we'll get this experience, uncle. Yeah, meditating the word of God. Yeah, it is a tool or that process. அந்த ப்ராசஸை இனிஷியேட் பண்ற ஒரு டூல் அதுதான் நடக்குது மெயினா. பட் அந்த தம்பி சொன்ன மாதிரி அந்த போற்றுதல், புகழுதல் அந்த காரியத்தை நான் வந்து ரீவேர்ட் பண்றேன். குளோரிஃபைங் காட், அதுதான் அவங்க சொன்ன காரியம் இல்லையா? ஸோ வர்ஷிப் ஒன்று அரைவ் பண்ணியிருக்கிறோம் சாலிடா. தென் குளோரிஃபைங் காட். ஸோ நம்ம யூஸ்வலா குளோரிஃபைங் காட், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னோன்னே people may understand each one in his own or her own terms. சும்மா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொன்னா நான் மகிமைப்படுத்துகிறேன்னா, no, not at all, not at all, not at all. We should be very clear about it. So நாம் எப்போ கடவுளை மகிமைப்படுத்துகிறோம் என்றால், அவரை என்னுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களை காட்டிலும் அவர்தான் மேலானவர் என்று அவரை நான் தேடி, அவரை நான் எல்லாவற்றுக்கும் எல்லாரை காட்டிலும் மேலானவராக, மகிமை உள்ளவராக, பிரஷியஸாக நான் பார்க்கும்போது, என்னை காட்டிலும் என்னுடைய வாழ்க்கை, that's very very important, என்னுடைய வாழ்க்கையை காட்டி, என்னுடைய நல்ல கவனிங்க, என்னுடைய இந்த உலக இப்பொழுது இந்த உலகத்திலே இப்பொழுது வாழ்கிற என்னுடைய வாழ்க்கையினுடைய தேவைகளை காட்டிலும் அவர் பெரியவர். அதான் அந்த 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 ஃப்ரேஸுடைய அர்த்தம் அதுதான். ஜீவனை காட்டிலும், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. thy loving kindness is better than life ன்னு சொல்றதுனுடைய மீனிங் அதுதான். சோ அப்படி நான் சேவர் பண்ணி
அதனால மகிழ்ச்சி அடைஞ்சு. அது ரொம்ப முக்கியம். அதனால these are very 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 solid truths. Joy or the true joy, நல்லா கவனிங்க, the true joy or true satisfaction is not within us. Or அதை revert பண்றேன், the true joy for me or the true satisfaction for me is not in the things that I need. கடவுள் என்னுடைய இந்த உலகத்திலே இப்பொழுது எனக்கு தேவையான காரியங்களை பூர்த்தி செய்வதிலே மகிழ்ச்சியோ ட்ரூ ஜாயோ ட்ரூ ஹாப்பினஸோ இல்லை. It is in God. It is an objective thing. So அப்படி நான் சாட்டிஸ்ஃபை ஆகி அவருக்கு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது that is called glorifying God. அதான் தம்பி சங்கர் கொண்டு வந்த காரியம், அதை ஷேப் பண்ணியிருக்கேன். So any other terms or any other question? Uncle, Yes. Yeah. Faith and Exactly. Praise God. This is what I want. This is faith. Praise God. This is faith. யூஸ்வலா சில இடத்துல இது நான் பண்ணும்போது இது கடைசியா வரும். பட் ஐ praise God for the insight that you have. This is amazing. This is faith. This is faith. And no other thing is faith. Faith seeks God as the precious person in my life. And this faith sees God as the most precious person in my life. This faith savors, tastes God as the most precious thing. And this faith has an element of joy, satisfaction in God. God the person, not in the things that He gives. It gives joy in God, in His own terms, not in my terms. That's very important. Amazing. Okay, good. So I think everybody got it. எல்லாருமே இந்த பேஜ்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். This is very important. So this is worship. This is faith. This is glorifying God. Uncle, I think obeying God's word is also worship, and giving பைபிள் அந்த வசனம் இருக்குங்களா அங்கிள், உங்களையே ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுங்கள், அதுவே புத்தி உள்ள ஆராதனை. So, submitting myself to God, or surrendering myself to God is a worship. Obedience is worship, but the obedience that the obedience that flows from a heart that seeks God, see God, savoring. இந்த 5 ப்ராசஸும் எந்த ஹார்ட்ல நடக்குதோ அந்த ஹார்ட்ல இருந்து வருகிற இந்த காரியத்தினால மோட்டிவேட் ஆகி வர்ற obedienceல God is glorified. That's a beautiful point, but you need to place that at the right place. It doesn't come in this 5 process. இந்த 5 ஸ்டெப்ஸ்ல வராது, இந்த 5 ஸ்டெப்ஸ் மூலமா வரும் அப்படின்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ஆசம். அதுக்கு தான் நம்ம போறோம், அது நம்ம இன்னும் வரல. பட் அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் கிரேட். Our obedience slowly glorifies, but that obedience should be the product of these 4 years. அதை இப்போ நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். We'll keep it separately. பட் இப்போ நம்ம எதுல டுவெல் பண்றோம்னா இந்த 5 ஸ்டெப்ஸும் ஒரு சில முக்கியமான ஸ்பிரிச்சுவல் ஆக்ட்ஸுக்கு சம்பந்தப்படுத்துறோம். ஃபெய்த் ரொம்ப முக்கியமானது, வர்ஷிப் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சாதாரணமா ஹாஃபஸாடா பீப்புள் யூஸ் பண்றாங்க. இந்த இப்போ உள்ள பிரசன்ட் பாப்புலர் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொன்னோம்னா, ஆர் பாப்புலர் கிறிஸ்டியானிட்டின்னு தான் சொல்லணும்.
So it may not be the true Christianity, but இப்போ அந்த especially Tamil Christian culture that we see, அதுல வந்து worship வந்து half-assed நம்ம ஜெனரலா யூஸ் பண்றோம். இந்த காரியங்கள் எல்லாமே நடந்தாதான் அது worship. அதே மாதிரி faith is a very very crucial and important term that we need to understand. இதுல வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா, people are taken into deception, and in my observation it's very clear that the majority of the Christianity is under deception. நீங்க சொல்லலாம், எப்படி சொல்றீங்க, பின்னால நீங்களே தான் சொல்றீங்க. If God gives the right understanding, actually, இயேசுவே சொன்ன காரியம் என்னன்னா, ஜீவனுக்கு போகிற வாசல் ரொம்ப இடுக்கமானது இல்ல, அண்ட் வழி நெருக்கமானது. அதை கண்டுபிடிக்கிறவர்களோ சிலர், பட் நிறைய பீப்புள் வராங்கன்னா அந்த டிசெப்ஷனை நீங்க இதுல பார்க்க முடியுது. ஃபெய்த், இதுதான் ஃபெய்த். இதுதான் ஹீப்ரூஸ் 11ல பார்க்கிறோம். பட் ஐ டோன்ட் know whether this is the right time for us to look into the definition and the things from Hebrews chapter 11. அது கொண்டு வருவோம். If you have difficulty in understanding, இதுதான் faith அப்படின்னு நம்மளால சரியா grasp பண்ண முடியலன்னா, அதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கு, அல்லது அதுல more insights நமக்கு தேவை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, I'll take you to Hebrews 11 and I'll try to explain to you that this is it. இந்த 5S தான் வந்து faith அப்படின்னு சொல்லி அதை நம்ம சரியா grasp பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஓகே, so worship நமக்கு முன்னால இருக்குது, glorifying God, faith. These are the three terms இதுவரைக்கும் நம்ம வந்து நீங்களே சால்வ் பண்ண காரியம். I'm so happy about it. I'm so happy. So still more. அங்கல் இது இன்னொரு எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் தோணுது. இப்போ மோசே வந்து இஸ்ரேல் ஜனங்களை வந்து சிவந்த நீ திரட்சி வழியா நடந்து போனாங்க இல்லைங்களா, அது டூ பேர் அதானே அவங்க வந்து போயிருந்த, அது நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள் பையத்துக்கு. அப்புறம் வந்து காடை வந்து வர்ஷிப் பண்ணாங்க இல்லைங்களா, அது நம்ம இந்த பையத்துக்கு எக்ஸாம்பிளா எடுத்துக்க முடியுமா? எனக்கு அது ஒரு டவுட் இருக்குது, அதுல அதான் கேட்டேன். if faith அதுல வருதுன்னு பாக்குறீங்கன்னா இந்த 5 years கண்டிப்பா அதுல இருக்குது. But we can see that very clearly in Moses life. அந்த Hebrews 11ல வந்து மோசஸ் பத்தி சொல்லும்போது இந்த 5 years ரொம்ப கிளியரா நம்ம அதுல பார்க்க முடியும். பார்க்கலாமா? Shall we see at least one thing? Maybe Hebrews 11. Keep thinking, on the back of the mind la innum terms irukudhu, so I think it will be good that it comes from you. நான் சொல்றது காட்டணும், அது உங்க வாயில இருந்து நீங்க சிந்தனை செய்து இந்த லைன்ல, இப்போ இந்த போயிட்டு இருக்கிற இந்த லைன்ல நீங்க திங்க் பண்ணி நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். So Hebrews chapter 11 and verses 13, 14, 15. Of course, இது மோசஸ் பத்தி இல்ல, மோசஸ் பத்தி கீழே வருது இன்னொரு கான்டெக்ட்ல நம்ம பார்க்கலாம். இது வந்து டாக்கிங் அபவுட் இந்த 12வது வசனம் வரையிலும் எத்தனை ஃபெய்த் ஹீரோஸை கொண்டு வர்றாரோ அவங்களுடைய ஃபெய்த்தை பத்தி சொல்றாரு. மேபி ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏபல் and ஈனாக், நோவா and Abraham, Sarah, இவங்களெல்லாம் பத்தி சொல்லிட்டு 13th verseல இருந்து யாரா வாசிக்கலாமா? These people all died having faith in God. They did not receive what God had promised to them, but they could not see far ahead to all the things God promised, and they were glad for them. They knew they were stranger here. This earth was not their home. People who say these things show
they are looking for a country of their own. They did not think about the country they had come from. If they had, they might have gone back. யா, இதுல என்ன நீங்க அப்சர்வ் பண்ணணும்னு விரும்புறேன்னா, ஸோ இந்த முதலாவது வசனத்துல அந்த ஃபெய்த்துடைய டெஃபனிஷன், விசுவாசம் அப்படிங்கிறது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அதாவது இட்ஸ் an assurance of the things hoped for. things hoped for என்னது? பரலோகம், பரலோகத்தில் இருக்கிற காரியங்கள், பரலோகத்தினுடைய எஜமானாகிய கடவுள் தேவன், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அதுதான் நம்முடைய ஹோப். இதுல இப்ப இந்த பாப்புலர் கிறிஸ்டியானிட்டி இதுல எதை வேணாலும் சப்ஸ்டிடியூட் பண்ணலாங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்கல்ல. That is 100% totally misleading and misguiding. அப்படி பண்ணிட்டோம்னா we are spoiling the whole, Christian faith. ரொம்ப முக்கியம். இது அந்த திங்ஸ் ஹோப்ட் ஃபார் அப்படிங்கிறது எதை சொல்லுதுன்னா, இதை மட்டும்தான் சொல்லுது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி. It is the assurance of the things hoped for. ரெண்டாவது phrase, அது parallel phrase. ரெண்டாவது phrase, காணப்படாதவைகளின் நிச்சயம். things not seen. faith பார்க்கிற things, tangible things, non tangible things நமக்கு differentiate பண்ண தெரியும். so இதுல யூசுவலா இப்போ உள்ள charismatic churchesல people bring if you want a car, or if you want a good job or a promotion in the job, or a own house, இந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா அது எல்லாமே tangible things. அருமையானவர்களே, they are all tangible things. அதை பத்தி இந்த பைபிள் பேசவே இல்லை. that we should very clearly understand. so இந்த ஃபர்ஸ்ட் phrase உடைய parallel phrase தான் அது. சோ காணப்படாத காரியங்கள் தேவனாகிய கர்த்தர், tangible-ஆ நம்முடைய கண்களால பார்க்க முடியாது, and his son Jesus Christ and the Holy Spirit, and what the inheritance he has for us in heaven. so அதை குறித்த ஒரு கான்ஃபிடன்ஸ், that is faith. so இப்போ இந்த ஆபேல், நோவா, ஏனோக்கு, ஆபிரகாம், சாரா இவங்களுடைய விசுவாசத்தை பத்தி சொல்லும் போது இப்ப நம்ம வாசித்த அந்த பேசேஜ்ல என்ன வேர்ட்ஸ் நீங்க பார்க்கணும்னு நான் விரும்புறேன்னா, இந்த ஹார்ட் ரிலேட்டட் வேர்ட்ஸ் அதுல வர்றத நீங்க பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையா கேட்கிறேன். நான் தமிழ்ல அதை வாசிக்கிறேன். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல், அதாவது டான்ஜிபிளா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியங்களை அவங்க அடையல. ஆபிரகாமுக்கு கானான்னு சொன்னது, கானான்னு அவன் அடையல. சோ அந்த மாதிரி காரியங்கள். சோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு, காணக்கூடாததை பார்த்தாங்க. They were seeing only heaven and the heavenly people, and heavenly God. And so தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி, again நம்புறது hope. அது faith உடைய future version, future so அதுவுமே ஹார்ட்ல இருந்துதான் வருது. நம்பி அணைத்து கொண்டு, they embraced it. யாரை அணைப்பாங்க, யாரை ஹக் பண்ணுவாங்க? the person or the thing that we love most. அதை பார்க்காட்டாலுமே அதை அணைத்து கொண்டு, அப்படி அணைக்கும் போது அவங்களுக்கு அந்த உலக பிரகாரமான அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்து, அதை குறித்த அவங்களுடைய ஆட்டிடியூட், அவங்களுடைய வியூ பாயிண்ட், or the philosophy about the earthly life எப்படி மாறுதுன்னு பாருங்க. பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். So this faith helps us to die joyfully. Isn't it amazing? This faith helps us to die joyfully.
அண்ட் அடுத்த வசனம், இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். This is not my land, this is not my place, என்னுடைய my homeland, I am going to my homeland அப்படி அறிக்கையிட்டார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அது திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்கும். சோ 16 வாசித்தாங்களான்னு தெரியல. ஐ திங்க் அதுவும் ரொம்ப முக்கியமானது. அதே அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். So this next word I want you to observe. முதல்ல அங்க நம்பி அணைத்து கொண்டு hoped. They had a hope from the heart, and from the heart they were able to embrace it. And the 14th verse ஒரு word கவனிக்கணும், நாடுதல், seeking or with extreme desire. And the 16th verse desire. So what I want to emphasize is here, faith ன்னு தம்பி சொன்னதனுடைய காரியம், இந்த faithல இந்த seeking, seeing, savoring, satisfied, இந்த heart aspects எல்லாம் இருக்குது. அந்த heart feelings, heart உடைய அந்த emotions சொல்றதை காட்டிலும் emotions is not the emotions ஓட சேர்ந்த affections. Exactly, that's the very good term that Jonathan Edwards used, affections. So faith, usually faith பற்றிய understanding என்னன்னா, mentally affirming the facts, உண்மைகளை மனதளவிலே நான் ஆம் என்று அதை நம்புகிறேன், ஆமோதிக்கிறேன் என்று எடுத்துக்கொள்வது அப்படின்னு நினைக்கிறோம். பட் அப்படி அல்ல. அப்படி பார்த்தோம்னா யாக்கோபு எழுதின நிருபத்துல சொல்லுகிறார், அப்போ பிசாசானவனும் அவன் விசுவாசித்து நடுங்குகிறான்னு வர போட்டு. So but this faith, the true faith is, true faith has got some affections that are bursting forth from the heart. Adan the desire, extreme desire, நாடி போகிறோம், அணைத்து கொண்டு, embrace. இதெல்லாம் பார்க்காத காரியங்கள், பார்க்காத கடவுளை, பார்க்காத இயேசு கிறிஸ்து, tangible இல்லாத, பார்க்காத அந்த பரம தேசம். So எதுக்கு நான் இதை எடுத்தேன்னா, the faith has got this heart aspects or the affections அப்படிங்கிறது. So yeah, any questions or any இப்போ வேற எதுவும் சொல்லணும்னாலும் சொல்லலாம். apart from this worship, glorifying God, faith. Any other things? So இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கணும்னு சொன்னேன், பட் அதை ஒரு 5 minutesல பிரீஃபா சொல்லிடுறேன். ஜான்ஸ் காஸ்பல்ல 4th chapterல அந்த சமாரியா ஸ்திரியோடு கூட இயேசு சம்பாஷிக்கிற அந்த சம்பாஷணை நமக்கு ரொம்ப 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 ஃபெமிலியர் தான். அதனால ஜஸ்ட் ஒரு குவிக் ப்ரௌஸ் த்ரூ மாதிரி பண்ண ட்ரை பண்றேன். ஸோ அவளுடைய அந்த ப்ராசஸ்ல அந்த 5 years நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அதை வச்சும் நீங்க அடிஷ்னல் டேர்ம்ஸ் உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்க. ஸோ த பர்பஸ் ஆஃப் ஜீசஸ் கம்மிங் த ஜேக்கப்ஸ் வெல் ஆர் அந்த சமாரியா ஊரினுடைய ஓரத்துல இருக்கிற அந்த கிணற்றண்டையில இயேசு வர்றதுக்கு காரணமே இந்த ஸ்திரீயை மீட் பண்ணதான், வேற இதே இல்லை. ஸோ ஜீசஸ் had a divine appointment to meet with this lady, and அந்த கான்வர்சேஷன் அப்படியே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால இப்போ அந்த போய் ரீட் பண்ண நமக்கு டைம் இல்லை. ஜஸ்ட் அதை மனசுல கொண்டு வாங்க. தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லி ஏசு இனிஷியேட் பண்றாரு. ஸோ she was shocked, alarmingly shocked. இதனடா கலாச்சாரத்துக்கு தகாத காரியத்தை செய்கிறார் இந்த மனிதர்,
அவர் யூதன் அப்படின்னு சொல்லி தெரியும். எல்லா யூதர்களும் சமாரியர்களும் எளிதா கண்டுபிடிச்சிருவாங்க அந்த நாட்கள்ல. யூதர்கள் இதுபடி நான் சமாரிய ஸ்திரீயாக இருக்க, பெண்ணாக இருக்க, இவர் ஒரு வாலிபனாக யூதனாக இருந்து என்னிடத்துல தாகத்துக்கு தான் சொல்லி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி, பட் ஸ்டில் அவ வந்து ஒரு இயேசுவை வந்து ஒரு மதிப்புக்குரிய ஒரு வித்தியாசமான ஒரு யூதனாக அவரை பார்க்கிறார். அதுக்கப்புறம் இயேசு வந்து உன்னிடத்திலே தாகத்துக்கு தா என்று கேட்கிறவர் யார் என்று நீ அறிந்திருந்தாயானால் அப்படின்னு சொல்லி, அறிந்திருந்தாயானா நீயே அவரிடத்திலே கேட்டிருப்பாய் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவர் வந்து அவ கேட்கிறா, நீங்க யாக்கோபை காட்டிலும் பெரியவரோ அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது ரொம்ப சுவையாக இயேசு ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப அழகா கொண்டு போறதை நம்ம பாக்குறோம். அந்த ஹோல் பேசேஜுடைய தீம் வேர்ஸ் என்ன தெரியுமா? ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுதல். ஆவியோடும்னா நம்முடைய இருதயம், ஹார்ட், அல்லது அந்த அஃபெக்ஷன்ஸ், அதோடையும் ட்ரூத் அப்படின்னா நான் ஆராதிக்கிறவர் யார் என்று மனதிலே அறிவது. சோ அதுதான் ஃபர்ஸ்ட் வரணும். சோ அந்த அறிவு, மனதிலே அவரை அறிவது இருதயத்திலே ஒரு எழுச்சியை உண்டாக்குகிறது. சோ திஸ் த ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு நேராக தான் அவளை நடத்திட்டு இருக்கிறார். சோ அறிவை தொடுகிறார். அறிவை, என்னை அவள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று. சோ என்னை அவள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்போ அவ வந்து சாதாரண யூதன் இல்லை. சாதாரண யூதான்னா என்னை சீண்டவே மாட்டான், எனக்கு தண்ணி கேட்கவே மாட்டான் எவ்வளவு தாகமா இருந்தாலும். இவர் கொஞ்சம் வித்தியாசமான மதிப்புக்குரியவரா இருக்கிறாரு. ஏன்னா அதை வாசிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அடுத்த இதுல வந்து சர் அப்படின்னு சொல்றாரு. சோ யாக்கோபை காட்டிலும் நீர் பெரியவரோ, நீர் யார் அப்படிங்கறதுதான் இவ வந்து ப்ரோவ் பண்றா. you are a different kind of Jew. So இப்போ இந்த கிணறு வந்து யாக்கோபு கொடுத்தாரு. நீ யாக்கோபு இவளுக்கு ரொம்ப ரெஸ்பெக்டபிள் மூதாது, அவரோட நீர் பெரியவரா அப்படின்னோடனே இயேசு ஆமா அவரை விட நான் பெரியவர் தான் அப்படிங்கிற மாதிரி அடுத்தது அந்த கான்வர்சேஷன் வந்து அப்படி லீட் பண்ணி அவளுடைய அந்த அந்தரங்க காரியத்தை சொல்லுகிறார். நீ வந்து புருஷனை கூட்டிட்டு வாங்க, 5 புருஷர்கள் இருந்தாங்க அப்படி சொன்ன உடனே, அந்த காரியத்தை சொன்ன உடனே அடுத்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அவளுக்கு கண்கள், இருதயத்தின் கண்களை கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டு திறக்கிறார். அடுத்த லெவல் திறந்த உடனே இவர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், அப்படி தீர்க்கதரிசி என்று உண்மை காண்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ராஃபெட் அப்படின்னு உடனே அவ வர்ஷிப் சம்பந்தமான கேள்வியை கேட்கிறான். எங்களுடைய மூதாதையர்கள் வந்து இந்த மலையிலையும் ஆராதிக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா யூதர்களாகிய நீங்கள் எல்லாம் வந்து அங்குதான் ஆராதிக்கணும், எருசலேம்ல தான் ஆராதிக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்ன உடனேதான் இயேசு இல்ல, பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வரும், இப்பொழுதே வந்திருக்கிறது, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். அதாவது அவரை அறிந்து, அதுதான் இப்ப நீ பண்ணிட்டு இருக்க, நான் வந்து உனக்கு செஞ்சுட்டு இருக்கேன், உன்னுடைய இருதயத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா இருதயத்தின் கண்களை திறந்துட்டு இருக்கிறேன். அந்த அறிவு, அந்த மனதிலே அறிந்து அந்த இருதயத்திலே உணர்ச்சியோடு ஆராதிக்க வேண்டும். அதுதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. சோ இந்த காரியத்தை சொன்ன உடனே அவ சொல்றா, அமேசிங் உமன், வந்து மேசியா வருவார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், மேசியா வரும்போது அவர் இதெல்லாம் சொல்லி தருவார். அதுதான் கிளைமேக்ஸ் சொல்றான். உள்ளத்தில் பேசுகிற ஸ்திரீயே, உள்ளத்தில் பேசுகிற நானே அவர். That statement, linguistically it's a power-packed thing. And Jesus Christ is bringing that from Yahweh speaking to Moses. I am that I am. அதுல இருந்து கொண்டு வரார். I am the one whom you are talking about. முழுமையா திறந்துருச்சு. அதுக்கு பிறகு என்ன செஞ்சா, she came for water, தண்ணி எடுக்கிறதுக்கு வந்தா. அப்போ நீர்தான் மேசியாவானால் கொஞ்சம் இருங்க, நான் வந்து தண்ணியை நிரப்பிடுறேன், இந்த குடத்துல தண்ணியை நிரப்பிடுறேன், எனக்கு தண்ணியை நிரப்பிடுறேன், என் கூட தயவு செய்து ஊருக்கு வாங்க அப்படி சொன்னாளா? அப்படி சொன்னால. அல்லது கொஞ்சம் இருங்க ஆண்டவரே, நான் தண்ணியை நிரப்பி வச்சுட்டு நான் வந்து உங்களை கூப்பிட்டு போறேன்.
அப்படியே அது ரொம்ப முக்கியமான எக்ஸ்பிரஷன்ஸ். குடத்தை அங்கேயே வச்சுட்டு she went back to the village. நான் அந்த வென்ட் பேக்ங்கிறத நானே நிறைய இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஓடி அப்படிங்கிற மாதிரி, பிகாஸ் த மூட் ஆஃப் த பேசேஜ் அப்படிதான் இருக்கு. she ran அப்படிங்கிற மாதிரி தான் மூட் இருக்கு. ஏன்னா அந்த காரியத்தை மறந்துட்டார். ஸோ now Jesus, immediately when the knowledge came as this Jesus is the Messiah, she was baffled and she said, "You are so much precious to me than this water and this pot." இந்த உடம்பும் வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீர் போதும். ஸோ இந்த ப்ராசஸை நீங்க நல்லா திங்க் பண்ணீங்கன்னா இந்த 5 எஸ்ஸும் இருக்கும். ஸோ இந்த 5 எஸ் வாட் இஸ் இட் இவருடைய வாழ்க்கையில் நடந்தது. ஸோ ஷி இஸ் வர்ஷிப்பிங். இப்போ நீங்க சொன்ன ஆன்சர்ஸ் இதுல நான் ரிலேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இயேசுவுடைய அல்டிமேட் பர்பஸே இவளை வர்ஷிப்பர் ஆஃப் ட்ரூ காடா மாற்றணும். அண்ட் தட் இஸ் ஹேப்பனிங் இன் த ரைட் சென்ஸ், ரைட் ஸ்டெப்ஸ், following the right steps. And she is glorifying God, glorifying the Messiah, because she finds him valuable than her earthly needs. Yeah? And faith is awakened. And the affection அப்படிங்கிற வேர்டும் awaken. Faith வந்து என்னன்னா, it's only awakened. Faith, நான் விசுவாசித்தேன் நம்ம சொல்றோம், generally சொல்றாங்க, but that's a very wrong thing. We will be going into that. Faith can only be awakened. So ஒரு நீங்க வீட்டுல தோட்டம் வச்சிருந்தீங்கன்னா, நிறைய பூக்கள் இருந்துச்சுன்னா, அந்த ஹனிபி வந்து ஒரு பர்டிகுலர் பூவை நோக்கி வருது. அது வந்து இட்ஸ் நாட் பிகாஸ் it's not because of the honeybee, it's because of the attraction and the previous experience that this particular flower gave to this. And the honeybee kulla edo some hormones vela seyது அது பாட்ல பறந்து வரும். So that is faith. Okay, now time is up. So இதுவரையும் இந்த சமாரிய ஸ்திரியை பார்க்கும்போது உங்களுக்கு வேற ஏதாவது டேர்ம்ஸ் ஞாபகம் வந்துச்சுன்னா அதை சொல்லலாம். Or any questions, or then vision இங்க வருமானா? Vision, yeah, vision comes. Vision is glorifying God. adane nammudaiya vision illa. God's vision is to exalt or glorify his name, and joining in his vision is my vision. His vision becomes my vision, and that's what is happening. Yeah, that's good. Yeah, keep thinking, and if possible, witnessing, uncle. எது witnessing? Yeah, exactly. Or அது இன்னொரு வார்த்தையில சொன்னா witnessing. Witnessing, yeah, true. வேற ஏதோ சொல்ல வந்தீங்களா? இல்ல uncle. So witnessing, put in other words, evangelism. So exactly, that is another term that I expected. This 5 years is evangelism. Sadhana David life le paakrom. So evangelism not simply communicating the gospel from the words. A person who has really gone through or going through these 5 stages in the heart can alone be the true evangelist. Showing the gospel in the right way. Yeah, in that way it is witnessing. Yeah, great, good. Yeah, vision is also very, very good, very amazing. Yeah, that's also one of the expected terms. So if worship சொல்லிருக்கீங்க, glorifying God நீங்க தான் சொன்னீங்க, faith நீங்க தான் சொன்னீங்க, and witnessing or evangelism, vision oda சேர்ந்தது mission. Amazing. So
keep thinking. I expect 1 or 2 more terms only. அதோட நம்ம next session தொடருவோம். So thank you so much. God bless you.